ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிட ஜெமிலி ஃபைண்டபுள் பேசுகிறேன். கும்பராசி வீடு விட்டு வீடு. அது என்ன சார் வீடு விட்டு வீடு? கூடு விட்டு கூடு பாயறதான் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன இது கான்செப்ட் அப்படின்னா, இந்த 12 ராசிகளில் அதிகமாக கஷ்டப்பட்டது யாரு இந்த காலகட்டத்தில் அப்படின்னா கும்பராசி தான். ஏன் கும்பராசி அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் பயணிக்கிறீங்களோ, குறிப்பாக வீட்டில் இருந்தால் நம்ம ஆரம்பிப்போம் நம்ம வாழ்க்கையை. அப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே தள்ளு முள்ளு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கேட்குறீங்க, ஒரு காஃபி கேட்குறீங்க, ஒரு சாப்பாடு கேட்குறேன்னா அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்க, கை கால் நல்லா தானே இருக்குது, நீயே போட்டு குடிச்சிக்கோ, நீயே போய் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ண முடியாது. நீங்கள் அழகாக ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டம் இருக்குமா, எனக்கு ஒரு பண பிரச்சனை இருக்குமா, அது வந்து ஏதாச்சும் சார்ட் அவுட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்யூஷன் கேட்கவே முடியாது. அது கேட்டால் கூட போ நீ எப்போதுமே அப்படி தான் இருப்ப அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏளனப்படுத்துவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூனி குறுகி வைக்கும். அப்போ மனநிலை வந்து ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க. அப்பா நீ அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பா பணம் இல்லைப்பா, காசு இல்லைப்பான்னு சொன்னால் கூட நீ சும்மா பொய் சொல்கிற, நீ சும்மா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ இவங்க தான் ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வெளியே உள்ளவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க அந்த வீட்டு இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க. குடும்பத்தில் உள்ள உறவுகளும் அப்படி தான் நம்மளை நம்ப மாட்டாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மருமகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாமனார் மச்சினிச்சி மச்சான் சகலை இத்தனை உறவுகள் இருக்கு இல்லையா. ஏன் கும்பராசிக்கு மட்டும் அவ்வளோ ப்ரெஷர்னா நொய்ன்னு அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நசுக்கி அவங்கள வந்து பயங்கர ஒரு குற்றவாளியை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஒரு கொலை பண்ண குற்றவாளி எப்படி பண்ணுவாங்க, ஒரு அக்யூஸ்ட் எப்படி பார்ப்பாங்க, அந்த மாதிரி தான் நம்மளுடைய மனநிலையை மாற்றிடுவாங்க. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு போயிட்டு நீங்கள் தூங்கலாம், நிம்மதியாக படுக்கலாம் அப்படின்னு போகக்குள்ள இந்த இடத்துல தான் வீட்டை வெளியே போயிடலாமா, எக்ஸிட் ஆகிட்டு போயிடலாமா, எங்கேயாச்சும் தூரதேசத்துக்கு காண போயிடலாமா அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கீங்க, மதுரையில் போயிட்டு லாட்ஜ் போட்டு தங்கிடலாமா, இல்லை ஒரு இமயமலைக்கு போயிடலாமா, அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஒரு பரதேசம் வனவாசியை போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அப்படியே போயிடலாமா அப்படின்னு தான் தோணும். அப்போ இந்த இடத்துல வீட்டை வெளியே போகக்குள்ள உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு சலனம் ஏற்படக்கூடும். அப்போ இந்த இடத்துல சலனம் வருதுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பமே வேண்டாம், எனக்கு வேற ஒரு குடும்பம், வேற ஒரு பெண், வேற ஒரு ஆண் யாராச்சும் உங்ககிட்ட அந்த டைமில் அன்பாக பேசுகிறாங்க, 4 வார்த்தை நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாலே உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் புஷ்ஷுன்னு ஆகிடுவீங்க. அப்பா நம்மளை கேட்கறதுக்கு ஒரு நாதி இருக்குப்பா. இப்போ பாருங்கள், இந்த அஃபையரில் காதல் அப்படின்றத ஒரு அன்பு, அதாவது அன்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான மனிதர்கள், உங்களை வந்து பிடிக்காத ஒரு மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களை பிடிக்கிற மனிதர்கள் உங்களுக்கு நெருக்கமாவாங்க. அப்போ அந்த இடத்துல அஃபையர் வரும், ஒரு காதல் வரும். அப்போ அந்த உறவுகளுக்குள்ள அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி அது கொண்டு போகும்னா, ஏய் நம்ம எங்கேயாச்சும் போயிடலாமா, அப்படி போய் வாழலாமா, நம்மளுக்கான ஒரு நாடு, நம்மளுக்கான ஒரு வீடு அப்படின்னு தான் உங்களை ஏங்க வைக்கும். இந்த இடத்துல சலனம் வரும். அப்போ வீடு விட்டு வீடு, அதாவது ஓடி போயிடலாமா, எங்கேயாச்சும் போயிடலாமா அப்படின்னு தான் மனசு இது வந்து இருக்கும். இது ஏன் இருக்குது இந்த கும்ப ராசிக்குள்ள இந்த பிரச்சனையில் வரதுக்கு? நம்ம வந்து பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் தான் மெயின். இது நம்ம ராகு கேதுவாக எடுக்கிறோம், அடுத்ததாக சேட்டன் எடுக்கிறோம். இப்போ இதுதான் கர்மகாரகன், கர்மா வந்து அதிகமாக தூண்டுறது, நம்ம வந்து கெட்டு போகணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து அந்த டைமில் வரும். இப்போ இந்த கும்பத்தில் உள்ள ஆண் பெண் உறவுகள், கணவன் மனைவி, அவங்க கணவனையோ மனைவியோ 2 பேருமே பேசாமல் அவங்க போக்கில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிடும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா காது கொடுத்து கேட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம தீர்வு கொண்டு வரணும். அப்போ கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சலனம் சபலம் அஃபையர் கள்ளக்காதல் இந்த உறவுகளுக்குலாம் வெளியே போகாமல் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் நின்று பேசணும். அப்போ இந்த ராகு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது தாங்க. இதில் அவிட்டம் சதயம், எஸ்பெஷலாக சதயம், அதுக்கப்புறமா புரட்டாதி, இப்போ இந்த 3 ஸ்டார்ஸுமே இதில் அதிக பாதிப்புகள். சதயத்துக்கும் புரட்டு அதிகம். அவிட்டம் கொஞ்சம் எஸ்கேப் ஆறாங்க, ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ இதில் இந்த ரெண்டு நட்சத்திரம் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறாங்க. இப்போ கும்ப ராசியை கல்யாணம் பண்ண கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஃபையர் வராமல் இருக்கிறதுக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் அவங்கள கவனமாக பார்த்துக்கணும். அரவணைச்சு பேசுங்க, ஒன்றா உட்காந்து பேசுங்க, எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். கணவன் மனைவி எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் கடந்த 3 வருஷம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட்டில், அது சென்னை கோர்ட் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படின்றத வந்து அதிகமாக இருக்குது இல்லையா. அப்போ அதுக்கு காரணம் என்ன, 2 பேரும் புரிதல் இல்லாமல் பிரிதலில் போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எந்த வித பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மனம் விட்டு பேசுங்க. அப்போ பேசக்குள்ள இந்த இடத்துல உங்களுக்கு ரூல் பிளானட்ஸ் வந்து குரு பகவான் உதவியாக இருப்பார். ஸோ குரு பகவான் இந்த சனி பகவானை பார்க்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடும். கும்பராசியை திருமணம் செய்தவர்கள் நிச்சயம் இது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் கும்பராசியில் கணவன் மனைவிக்காரங்க இருக்காங்கன்னா
நீங்கள் கண்டிப்பாக அவங்கள அரவணைச்சு போங்க, அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா, என் புருஷன் அப்படி போயிட்டாரு, இப்படி பண்ணுறாரு, எங்கள் மனைவி வந்து தப்பான முறையில் போகிறாங்க அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா, அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும். ஏன்னா நோபடி 100% பர்ஃபெக்ட் தான். பட் நமக்கு என்ன தேவைன்னா, இந்த இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு அமைதியை நீங்கள் கொண்டு வரணும். அந்த ராசிக்காரங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணணும். ஸோ நிச்சயமாக இந்த இடத்துல அவங்க வேறு விதத்தில் போயிட்டாங்கன்னா, அப்போ நம்ம சொன்ன இந்த வீடை விட்டு வீடு கண்டிப்பாக எக்ஸிட் ஆகிடுவாங்க. அப்போ அதில் தான் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ நிறைய கும்பராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க. தான் அவங்களுடைய அந்த கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாமே வந்து தீர்வுக்கு வரப்போகுது. அதுக்கான தீர்வு தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எப்போ சார் இந்த தீர்வு வரும் அப்படின்னா, நிச்சயம் இந்த ராகுக்கு எது எக்ஸிட் ஆகணும். ராகு கும்பத்தில் வந்து இருக்கார் இல்லையா, சிம்மத்தில் கேது இருக்காங்க. இவங்க 2 பேருமே டிசம்பரில் எக்ஸிட் ஆகிறாங்க. ஆனால் அக்டோபர்லேயே ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ நம்ம அக்டோபர் எடுத்துக்கோங்க. ஸோ அக்டோபர்லேருந்து நிறைய மாற்றங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த 3 மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பேசுங்க. குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவுகளுமே நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வளரும், எல்லாத்தையுமே கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.